ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு Rsn Dhiya's சேனல். இன்றைக்கி நம்ம புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறவங்களுக்காக சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த விஷயத்தை மறந்துடு அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லணுன்னா forget this matter அப்படி சொல்லலாம். யாரையுமே நம்பாதே அப்படின்னு சொன்னால் don't trust anyone அப்படி சொல்லலாம். என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லணுன்னா don't get me wrong அப்படி சொல்லணும். என்னென்ன ஏதாவது யூகிச்சு பாரு, கெஸ் பண்ணி பாருன்னா கெஸ் வாட் அப்படி சொல்லலாம். நம்ம சேர்ந்தே போகலாம், வெளியே எங்கேயாவது போகும்போது நம்ம சேர்ந்து போகலாம்னா லெட் அஸ் கோ டுகெதர் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்சஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் டெய்லி லைஃப். உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லா சென்டென்சஸுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான். இந்த மாதிரி மற்ற வாக்கியங்களை பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Rsn Dhiya's சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு நம்மக்கிட்ட, ஐ ஹாவ் அ டவுட் அப்படின்னு சொல்லுவார். ஐ ஹாவ் அ டவுட் அப்படி சொல்லலாம். நீ தகுதி இல்லாதவன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வேலைக்கு தகுதி இல்லை, இந்த பேசுகிறதுக்கு தகுதி இல்லை, இந்த போஸ்டிங்க்கு தகுதி இல்லைன்னா யூ ஆர் அன்ஃபிட் அப்படி சொல்லலாம். எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்கன்னா ஐ எம் நாட் இன் எ மூட் அப்படி சொல்லலாம். இதற்கிடையில் ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது இதற்கிடையில் அப்படின்னு சொல்லும்போது இந்த மீன் டைம் அப்படி சொல்லலாம். அது அப்படி இருக்காது அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அப்படி. இட் கேனாட் பி ஸோ அப்படி சொல்லணும். டீயை சூடு பண்ணு அப்படின்னா ஹீட் அப் த டீ ஆறிச்சுன்னா சூடு பண்ணி கொடுன்னா ஹீட் அப் த டீ அப்படி சொல்லலாம். இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு, ஒரு லீவ் சண்டே, அன்றைக்கி வெளியே போயிட்டு வராங்க, இன்றைக்கி நாள் எப்படி இருந்ததுன்னு கேட்குறக்கு ஹவ் வாஸ் த டே அப்படி கேட்கலாம். அதுதான் எனக்கு வேணும். சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு தோணுது அவங்க சொல்கிறாங்கன்னா அது தட்ஸ் வாட் ஐ வாண்ட் அப்படி சொல்லலாம். அதை சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல் அப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா. ஹவு டேர் யூ டு சே தட் அதை சொல்கிறக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ அதையே சொல்லுவ அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தோசையை திருப்போடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளிப் த தோசா அப்படின்னு குழந்தைகிட்ட நம்ம சொல்லலாம். ஃப்ளிப் த தோசா அப்படின்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு வேகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது த பொட்டேட்டோஸ் ஆர் அண்டர் குக்குடு ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா ஓவர் குக்குடு சொல்லணும். வேகலைன்னா அண்டர் குக்குடு சொல்லலாம். அதே ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரைஸ் வேகலை அப்படின்னா அது ரைஸ் இஸ் அண்டர் குக்குடு அப்படி சொல்லலாம். அவள் ஒரு தூங்கு மூஞ்சி அப்படின்னா ஒரு பிரிஸ்காக ஆக்டிவாக இல்லாமல் எப்போ பாரு தூங்கு மூஞ்சி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தால் சி இஸ் எ ஸ்லீப்பி ஹெட் அப்படி சொல்லலாம். எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிடு. சில பேர் எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸே தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது, பாசிட்டிவாக எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவோம், ஸ்டாப் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி சொல்லணும். குழந்தைத்தனமாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் பி ஸோ சைல்டிஷ் அப்படி சொல்லலாம். இது எதிர்பாராதது, அதாவது எதிர்பாராமல் நடந்துருச்சு இந்த இது அப்படின்னா இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் அப்படி சொல்லலாம். என் பாதங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். கால் வலிக்கிறது பாதம் மட்டும் வலிக்குது, ஆங்கிளுக்கு கீழே. அந்த மாதிரி சொல்லும்போது மை ஃபீட் ஆர் ஏக்கிங் அப்படி சொல்லலாம். நான் பார்க்குற மாதிரி சில பேர் இந்த சாவி, ஹெல்மெட், மொபைல் ஃபோன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இங்கே வச்சுட்டேன் எடுத்துக்கோங்க அப்படின்னா இல்லை, அங்கே நினச்ச இடத்துல வைக்காத, பார்க்குற மாதிரி இடத்துல அப்போ தான் எடுக்க முடியும், இல்லைன்னா தேடணும் இல்லைங்களா. அதுக்காக சொல்லும்போது கீப் இட் இன் மை ஷைட் அப்படி சொல்லலாம். எனக்கு குளிக்கணும். இப்போ வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு குளிக்கணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஷவர் அப்படி சொல்லலாம். யார் உன்னை திட்டுனா, ஏன் மூட் அவுட்டாக இருக்கிற அப்படிங்கும்போது ஹூ ஸ்கோல்டட் யூ அப்படி கேட்கலாம். என் பக்கத்தில் உட்காரு, குழந்தைகளை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காருன்னு சிட் பிசைட் மீ அப்படி சொல்லலாம். குப்புறப்படுக்காதே அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்கிறேன். டோன்ட் ஸ்லீப் ஆன் ஸ்டொமக் அப்படி சொல்லலாம்.
வகிடு எடுத்து சீவு அப்படின்னா பார்ட் யுவர் ஹேர் அண்ட் கோம். பார்ட் யுவர் ஹேர் அண்ட் கோம். பார்ட் யுவர் ஹேர்னால் வகிடு எடுக்கிறது, நேர் எடுத்தல்னு சொல்கிறோம் இல்லையா, அது வகிடு எடுத்து அப்புறம் சீவு அப்படின்னு சொல்கிறோம். I think this class will be very useful to you. If you like this class means please give your like and share to your friends. Don't forget to subscribe our channel, Rsn Dhiya's channel. Thanks for watching.